உங்கள் சமையலறையில் மிளகை எடுத்து வைக்கும் பொழுது அதே மசாலா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமப் பேரரசர்களின் விருந்துகளில் உண்ணப்பட்டிருந்ததா என்று நினைத்து பார்த்ததுண்டா? அல்லது நீங்கள் அணியும் பட்டு ஆடை பழங்காலத்தில் மத்தியதரை கடல் துறைமுகங்களை அலங்கரித்தது என கூறினால் நம்புவீர்களா? கீழடி போன்ற சிறிய கிராமத்திலிருந்து துவங்கிய மனித செயல்பாடுகள் என்றும் வியப்பூட்டும் ஒரு உலகளாவிய சுழற்சியில் மையமாக இருந்தது என்கிறது நவீன தொல்பொருள் அறிவியல். இந்த பயணத்தில் நாம் பண்டைய தென்னிந்திய கடல் தொழிலையும் வர்த்தக வலையும் அதன் எதிரொலியாக ரோமின் ஊழ்வளங்களையும் மறு எழுதப்பட வேண்டிய ஒரு உலக வரலாறையும் காண இருக்கின்றோம். கீழடி மதுரை அருகே அமைந்துள்ள இந்த மண்ணிலிருந்து வெளியே வந்த ஒவ்வொரு மட்பாண்டமும் மணியும் தமிழ் பிராமி எழுத்தாலுமான செறிந்த குடியிருப்பின் சாட்சியாக நின்று கொள்கிறது. தொல்பொருள் ஆராய்ச்சிகள் காட்டுவது கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே இங்கு ஒரு நகர்ப்புற நாகரிக வாழ்க்கை உறைந்திருந்தது. தெளிவான கழிவு நீர் வடிகால் அமைப்புகள், துல்லியமான இரும்பு கருவிகள், கைவினைமுடி சூடான மணிகள், இவை அனைத்தும் தென்னிந்திய நாகரிகத்தின் முன்னேற்றத்தின் அடையாளம். ஆனால் முக்கியமான கேள்வி என்ன? இந்த நாகரிகம் ஏன் இவ்வளவு மேம்பட்டது? அது எந்த வல்லரசுடன் தொடர்பு கொண்டிருந்தது? பதில் ஒன்றே, பண்டைய உலகம் முழுவதும் பரவிய ஒரு வணிக வலையமைப்பு. கீழடியின் மக்கள் நீர்வழி பயணத்திலும் கடற்பயணத்திலும் வல்லவர்கள் என்று சான்றுகள் காட்டுகின்றன. அவர்களே பின்னர் உருவாக்கிய துறைமுகங்கள் மூசிரிஸ், அரிக்கமேடு, காவேரி பூம்பட்டினம் போன்றவை அந்த காலத்தின் முக்கிய சர்வதேச நுழைவாயில்களாக இருந்தன. இந்த மசாலா வழிகள் தென்னிந்தியாவை செங்கடலுடன் இணைத்தன. பின்னர் அலெக்சாண்ட்ரியா வழியாக அது நேரடியாக ரோமின் இதயத்துக்கே சென்றது. ரோமிற்கு தென்னிந்திய பொருட்கள் ஒரு படைப்பின் சின்னமாக இருந்தது. கருப்பு மிளகு தங்கத்திற்கு சமன் என்ற மதிப்பில் விற்கப்பட்டது என்று ரோமானிய ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. ஏலக்காய், இலவங்கப்பட்டை அற்புத வாசனையின் அடையாளங்களாக பார்க்கப்பட்டன. பட்டு, முத்துக்கள், இரத்தினங்கள் பேரரசர்களின் அலங்காரங்களிலும் உயர்தர சமூகத்தின் வாழ்க்கை முறையிலும் கலந்து போனவை. ஆனால் இந்த வணிகம் ஒரு சின்ன சந்தை பரிமாற்றம் அல்ல. இது ஒரு கலாச்சார பகிர்வு, தொழில்நுட்ப பரிமாற்றம், மழைக்காற்றை இயக்கும் புத்திசாலித்தனமான கடல் அறிவியல் ஆகும். பண்டைய தமிழ் மாலுமிகள் பருவமழை காற்றின் திசையை கணித்து வணிக பயணங்களை திட்டமிட்டனர். அவர்கள் வரைபடம் இல்லாமலேயே கடலின் முறைமைகளை பயன்படுத்தி சரியாக பயணித்தனர் என்று பல ஆய்வாளர்கள் எடுத்துக்காட்டுகிறார்கள். ரோமின் மது அம்ஃபோரா பானைகள், நாணயங்கள், தங்க நாணயங்கள் இவை அனைத்தும் தென்னிந்திய தளங்களில் கிடைத்துள்ளன. கீழடியும் இந்த பெரிய வலையமைப்புக்குள் சேர்ந்திருந்ததாக காட்டும் மறைமுக சான்றுகள் அந்த கலந்த உலக பொருளாதாரத்தை நமக்கு நினைவூட்டுகின்றன. ஏன் ரோமன்கள் தங்களின் பொருட்களை ஆயிரக்கணக்கான மைல் தூரம் எடுத்து வந்தனர்? பதில் ஆடம்பரமும் அத்தியாவசியமுமான 2 ஆசைகள். ரோமானிய எழுத்தாளர்கள் இந்தியாவை செல்வம் பெருகிய பிராந்தியமாக சித்தரித்து அங்கு செல்கின்ற தங்கத்தின் அளவை குறித்து கவலையடைந்ததை குறிப்பிடுகின்றனர். இதன் மூலம் தென்னிந்திய வணிகர்கள் வர்த்தக நடுவர்களாகவும் அதே நேரத்தில் ஆட்சி கலைஞர்களாகவும் மாறினர். இந்த வணிகம் பொருளாதார பரிமாற்றத்திலேயே நில்லவில்லை. அதனுடன் கலைத்தொடர்கள், கட்டிடத்தின் தாக்கம், தத்துவமான பரிமாற்றங்கள் கூட ரோமுடன் சேர்ந்து பிரகாசித்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த பெரிய வணிக வலையமைப்பின் பின்புலத்தில் இருந்தது சங்ககால வணிகச் சங்கங்கள், மணிகிராமம், நனதேசிகள், ஐயவோல் போன்ற சக்தி வாய்ந்த குழுக்கள் என்று பிற்காலச் சான்றுகள் தெரிவிக்கின்றன. இவர்கள் இன்று நாம் கார்ப்பரேட் கம்பெனி என பேசும் கருத்தின் பண்டைய வடிவம் போல இயங்கினர். புதிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அது எங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும். அவர்கள் பணத்தை சேகரித்து கடல் பயணங்களுக்கு நிதியளித்து துறைமுகங்களுக்குள் பாதுகாப்பை உறுதி செய்தனர்.
இது ஒரு பண்டைய இந்திய மேலாண்மை மாடல், ஒரு நிறுவனம் போல இயங்கிய வணிக சமூகம் என்று சொல்லலாம். முஸ்ரிஸ், அரிகமேடு போன்ற துறைமுகங்கள் அவர்களின் முக்கிய மையங்களாக விளங்கின. இவை சர்வதேச வர்த்தக மையங்கள். சீனா, அரேபியா, எகிப்து, கிரேக்கம், ரோம் ஆகியவை இங்கு வந்து பொருட்களை பரிமாறிக்கொண்டன. இன்று நாம் குளோபலைசேஷன் என்று கூறும் கருத்து பண்டைய தமிழர்களால் நடைமுறையில் காட்டப்பட்டது என்பதற்கு இந்த துறைமுகங்களும் வணிக வழிகளும் வலுவான சான்றுகள். கீழடி இதற்கு சான்றாக நிற்கும் நகர்ப்புற சான்றுகளை வழங்குகிறது. அதிர்ச்சியளிக்கும் வண்ணம் கீழடியின் மக்கள் கல்வியறிவு, நாணயம் பயன்படுத்தல், வர்த்தகம், நகர்ப்புற திட்டம் போன்றவற்றில் முன்னிலை வகித்ததை அகழாய்வுகள் காட்டுகின்றன. இது ஒரு முக்கியமான வரலாற்று திருப்புமுனை. உலக பொருளாதாரத்தின் ஆரம்ப கட்டங்களை புரிந்து கொள்ள தென்னிந்தியாவின் பங்கு மையத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒளிவீச்சு இது நம் பொக்கிஷ மரபை நினைவூட்டுகிறது. நாம் வெறும் பக்தி நாகரிகம் அல்ல, நாம் அறிவு, அறிவியல், வர்த்தகம் மற்றும் மனித இணைப்பை உருவாக்கிய ஒரு சக்தி. நவீன இந்தியாவில் கீழடி போன்ற தளங்கள் நமது அடையாளத்தை புதிய விளக்கத்தில் காட்டுகின்றன. இது நமக்கு சொல்கிறது, பண்டைய உலகின் நுட்பத்தையும் உலகமயத்தை பற்றிய நுண்ணறிவையும் நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே கற்றிருந்தனர். இதை உணர்வது இன்றைய இளைஞர்களுக்கான ஒரு மன உறுதியூட்டல். நம்முடைய வேர்களில் உலக மாற்றத்தின் சின்னங்கள் உள்ளது. எனவே இந்த தளங்கள் வெறும் மண் அல்ல, அது நம் அறிவின் மூல நரம்புகள். அதை பாதுகாப்பது நம்முடைய கலாச்சாரம், சுயமரியாதை மற்றும் எதிர்கால பெருமைக்கான ஒரு கடமை. அப்படியெனில் உலகமயமாக்கல் கதை கொலம்பஸோ வாஸ்கோடா காமாவோ தொடங்கியது என்று யார் சொன்னார்கள்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் மாலுமிகள் உலகத்தை இணைத்திருந்தனர். அவர்கள் தங்கள் கப்பல்களில் மசாலாவை மட்டுமல்ல, கலாச்சாரத்தையும் அறிவையும் வரலாற்றையும் கொண்டு சென்றனர். கீழடியின் மண் மௌனமாக அந்த சாட்சிகளின் சக்தியை இன்று நமக்கு கிசுகிசுக்கிறது. நாம் ஒருவேளை மறந்துவிட்டோம், ஆனால் வரலாறு மறக்கவில்லை. கீழடி பத்தி நம் கதை இங்கேயே முடிவதில்லை. நீங்க இப்போ நினைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, இவ்வளோ அட்வான்ஸான நகரம்னா தினசரி வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், அந்த மக்கள் நாள்தோறும் என்ன பண்ணி இருப்பாங்க, அவர்கள் அப்படி வெளிநாட்டவர்களோட எப்படி டீல் பண்ணி இருந்தாங்கன்னு. கீழடியை நிரப்பியிருந்த மக்கள் நம்மை போலதான் காலை எழுந்து தண்ணீர் எடுத்து உணவு சமைத்து வேலைக்கு போனவர்கள்தான். ஆனால் அவர்கள் வேலை சாதாரண வேலை இல்லை. சிலர் மணிகரகத்தில் ரத்தினம் செதுக்கினவர்கள், சிலர் இரும்பு உருக்கி ஆயுதம், கருவி, அலங்கார பொருள் செய்தவர்கள், சிலர் மட்பாண்டத்தில் அழகான வடிவம் தீட்டி அதன் மேல் தமிழ் பிராமி எழுத்து எழுதினவர்கள். சிலரின் வேலை வேறு. அவர்கள் துறைமுகத்தில் இருந்து வரும் வியாபாரிகளை எதிர்கொண்டு பொருட்களின் விலையை பேசிக்கொண்டு அடுத்த கப்பல் எப்போது வந்து சேரும் என்று கணக்கிட்டவர்கள். இவர்கள் வாழ்ந்த சமூகத்தில் நம்ம இன்று பார்க்கும் போலவே வேறு விதமான நிலை இருந்திருக்கிறது. நிலம் வைத்த விவசாயிகள், கைவினைஞர்கள், வணிகர்கள், மன்னருடன் நேரடியாக இணைப்பு வைத்த பெரிய வர்த்தக சங்க தலைவர்கள். ஆனால் இந்த எல்லாரையும் ஒரே ஒட்டு சேர்த்தது என்னன்னா, வயகை நதியும் அது கூட ஓடிய வர்த்தக பாதையும். அங்க இருந்து பொருட்கள் வண்டியிலே போய் துறைமுகங்களை அடைந்ததால் தான் இந்த குடியிருப்பு இவ்வளவு செழித்து வளர்ந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஒரு நொடிக்கு கற்பனை பண்ணுங்க, கீழடி அருகே ஒரு பரபரப்பான சந்தை. காலையிலிருந்து மாலை வரை மக்கள் கூட்டம். ஒரு பக்கம் மிளகு மூட்டைகள், ஒரு பக்கம் மணிகரகத்தில் செய்யப்படும் பச்சைக்கல், மரகதம் போன்ற ரத்தினங்கள், இன்னொரு பக்கம் நெய்யப்பட்ட பருத்தி, பட்டாடை. வண்டிகளில் இருந்து இறக்கப்படும் சரக்கு, அதை கணக்கு போடும் வணிகர், அதை வாங்கி கொண்டு போகும் இடைத்தரகர். இந்த சந்தைக்கு நேர்த்தியான வீதிகள், ஒவ்வொரு வகை பொருளுக்கும் தனி தெரு அப்படின்னு சங்க இலக்கியத்தில் வரும்
வர்ணனைகளுக்கும் கீழடி கொடுக்கிற சான்றுகளுக்கும் ஒத்த தன்மை இருக்கிறது அப்படின்பதை கவனிக்கிறாங்க. கடல் அலைக்குள் மெதுவா நகரும் பெரிய மரக்கப்பல், அந்த கப்பலிலிருந்து இறங்கி வர்ற வெளிரிய நிறத்துல வேறுபட்ட ஆடையில் இருக்கும் வியாபாரிகள். அவர்கள் பேசும் மொழி நமக்கு தெரியல, ஆனா கையில் இருக்கிற தங்க நாணயம், சிவப்பு கண்ணாடி முத்து, மது நிரப்பிய அம்ஃபோரா பானை, இவையெல்லாம் அரிய செல்வம் என்று தமிழர் புரிஞ்சுக்கிறார்கள். அதே நேரத்துல அந்த யவன வியாபாரிக்கு இங்க கிடைக்கிறோம் கருப்பு மிளகு, ஏலக்காய், மின்னும் நிறத்தில் இருக்கிறோம் பட்டு, பாறையிலிருந்து எடுக்கப்பட்ட பச்சை கல், கடலிலிருந்து எடுக்கப்பட்ட முத்து, எல்லாமே அற்புத அரிய பொருட்கள். இந்த பரிமாற்றம் பணத்துக்கு மட்டும் இல்ல, நம்பிக்கை என்ற ஒரு தெரியாத கயிறு இந்த வர்த்தகத்தை கட்டி பிடிச்சு வைத்திருந்தது. காரணம், ஒரு கப்பல் ரோம் பக்கம் போய் திரும்பி வர வருஷத்துல ஒரு சீசன் தான் சரியாக இருக்கும். மழைக்காற்று சுழற்சி பார்க்கணும். தவறான பருவத்துல கிளம்பிட்டா கப்பல் கடல்ல சிக்கிக்கிற சான்ஸ் அதிகம். ஆனா அந்த ரிஸ்க் எடுத்து இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க பொருட்கள் போக வேண்டும் என்றால் இரண்டு பக்கமும் ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையை உருவாக்குறது தான் வணிக சங்கங்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க. இந்த வணிக சங்கங்கள் சின்ன லோக்கல் ஷாப் கூட்டம் இல்ல. முழு நாட்டிலேயும் எங்க துறைமுகம், எங்க சந்தை சேஃப், எங்க ப்ராடக்ட்டுக்கு நல்ல மார்க்கெட், எப்போ விலை அதிகம், எப்போ குறைவு, எந்த ஃபாரின் மெர்ச்சன்ட் நம்ப தகுந்தவர், யார் மோசடி செய்றாங்க, இவை எல்லாத்தையும் நினைவில் வைத்திருந்த வாய்மொழி பதிவு முறை இருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம எந்த பங்கு சந்தை ஆப் திறந்தாலும் கிராஃப், ரேட்டிங், ரிவ்யூ எல்லாம் பார்க்கிற மாதிரி அக்காலத்துல கம்பீரம், அனுபவம், செய்தி வலையமைப்பு மூலமாக வணிகர்களுக்கு ஒரு நாலேஜ் நெட்வொர்க் இருந்திருக்கும். அப்போ இந்த பெரிய வலையமைப்புல கீழடி மாதிரி ஒரு உள்ளூர் நகரம் என்ன ரோல் பண்ணுச்சு? அது ஒரு உற்பத்தி மையம் மாதிரி இருந்திருக்கலாம். கைவினை உற்பத்தி மிகுந்தது, எழுத்தறிவு இருந்ததால கணக்கு, ஒப்பந்தம், கடன், வட்டி மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. நதி வழியாக சரக்கை துறைமுகங்களுக்கு அனுப்பலாம்னு லாஜிக்கல் சிசி. அதனால கடல் வணிகத்திலேயே மறைமுகமாக தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பின்புல நகரமா கீழடியை பார்க்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் ஆர்டினரி மனிதன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். இந்த ட்ரேடு நெட்வொர்க் நம்ம சாதாரண மக்களோட வாழ்க்கைய எப்படி மாற்றினது? ஒரு கைவினைஞன் ரோமுக்கு போகும் பொருட்களை செய்து கொண்டிருந்தான் என்று நினைச்சு பாருங்க. அவன் செதுக்கும் ஒவ்வொரு மணியையும் பார்த்து, இது எங்க ஊர்ல இல்ல, தூரத்தில் இருக்கும் ஒரு யவன பெண் கையில ஒரு நாள் அணியப்பட போகுதுன்னு நினைச்சா அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்திருக்கும். அதே போல வியாபாரியின் மனசுல, என் கப்பல் இந்த முறை சேஃபா திரும்ப வந்தா என் குடும்பம் மட்டும் இல்ல, என் ஊர்ல வேலை செய்யற கைவினைஞர்கள், கூலிக்காரர்கள் எல்லாரோட ஃபியூச்சர் மெலிதா தான் இருக்கும்னு ஒரு கணக்குப்பட்ட பெருந்துணிவு, ஒரு பயம் ரெண்டும் இருந்திருக்கும். இன்னொரு தட்டு இந்த வர்த்தகம் கொண்டு வந்த கருத்துக்கள். அக்கால தமிழ் மக்கள் யவனர்களோட சேர்ந்து துறைமுக நகரங்களில, மது அருந்தும் இடங்களில, சந்தை அருகில உள்ள கூடாரங்களில, தங்கும் இடங்களில சந்தித்து பேசினிருப்பாங்க. கைசைகளாலாவது, குறைவான வார்த்தைகளாலாவது பொருள், கடவுள், அரசியல், குடும்ப வாழ்க்கை, சமூக விதிகள் பற்றி அனுபவம் பகிர்ந்திருப்பாங்க. ஒரு ரொமானியர் இங்குள்ள கோயில் வழிபாட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கலாம். ஒரு தமிழர் யவனரின் உணவு ரீதியையும், அவர் குடிக்கும் மது கலாச்சாரத்தையும், திருமண மரபையும், உடை அலங்காரத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். இப்படி மெதுவாக ஐடியாஸ் கிராஸ் ஆகும்போதுதான் சில கட்டிட வடிவங்களில், சில கலை அலங்காரங்களில், சில மத சின்னங்களிலே மறைமுக ஒற்றுமைகள் பின்னாளில ரிசர்ச்ல பிக்கப் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த பெரிய வர்த்தகம் ஒரு நாள் இரவில் திடீர்னு நின்றுவிடவில்லை. ரோம பேரரசில் உள்ள அரசியல் கலகம், கரன்சி வேல்யூ குறைவு, இராணுவ பிரச்சனை,
உள்ளக பொருளாதார அழுத்தம், இன்னொரு பக்கம் தென்னிந்திய பக்கம் அரச குடும்ப மாற்றம், புது துறைமுகங்கள் உருவாகுதல், பல காரணங்கள் சேர்ந்து இந்த இண்டோ ரோமன் நெட்வொர்க் மெல்ல மெலியாகிச் சென்றது என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன. ஆனா இந்த ட்ரேடு முடிஞ்ச பிறகும் அதன் நினைவு, காணாமல் போன நாணயம், மண்ணுக்குள் புதைந்த மட்பாண்டம், மணிகள், காணாமல் போன கப்பலின் சில பாகங்கள், நகர நாகரிகத்தின் சில பழக்கங்கள், இவையெல்லாம் இன்னும் மண்ணுக்குள் இரகசியமா கிடக்குது. கீழடி மாதிரி தளங்கள் அந்த இரகசியத்துக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற சாட்சிகள். இதே போல இன்னும் எத்தனை தளங்கள் நம்ம கண்களுக்கு தெரியாம கீழே கிடக்குதோன்னு நம்ம கேள்வியை தூண்டுது. இப்போ வியூவர்ஸ் பக்கம் நம்ம கவனத்தை மாத்தலாம். இன்றைய இளைஞர்கள் பலருக்கும் இந்தியா என்றால் ஃபாரின் விசா, ஐடி ஜாப், அப்ராட் செட்டில் என்ற ஒரே ஒரு மாதிரி ட்ரீம் தான் மனசுல நிரப்பப்பட்டிருக்கு. இந்த கதையோ வேற மாதிரி மெசேஜ் சொல்றது. உன் முன்னோர்கள் இங்கிருந்து எழுந்து காற்றை வாசித்து கடலை ஓடவிட்டு உலகத்தோட நேரடியாக கனெக்ட் பண்ணியவங்க. அவங்களோட ப்ராடக்ட் மட்டும் அல்ல, கல்ச்சர், லாங்குவேஜ், நாலேஜ் எல்லாம் கொண்டு போயவங்க. இந்த மெசேஜ் சேர்ந்த உடனே ஒரு இளைஞன் மனசுல என் ஆன்சஸ்டர்ஸ் ஆல்ரெடி வேர்ல்ட் கிளாஸ் இருந்தாங்க, அப்படின்றால் நான் என்ன லெவலுக்கு என் வாழ்வை டிசைன் பண்ணணும்னு கேள்வி எழுந்தாதான் நமக்கு மரியாதை. அதே சமயம் இந்த ஹிஸ்டரி நமக்கு ஒரு பொறுப்பையும் கொடுக்குது. கீழடி மாதிரி தளங்களை பாதுகாப்பது, புதிய எக்ஸ்கவேஷன் நடக்கும்போது அதை சப்போர்ட் பண்ற பப்ளிக் ஒப்பீனியன் உருவாக்குவது. இந்த கதையை யூடியூப், ரீல்ஸ், ஷார்ட்ஸ், பாட்காஸ்ட்ஸ், ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ், லோக்கல் டாக்ஸ் வழியாக மேக்சிமம் பேருக்கு எடுத்துச் செல்வது. இது நம் தலைமுறையோட வேலை. ஏன் நம்ம பள்ளி புத்தகம்ல இவ்வளவு டீட்டெயில் சொல்லலன்னு கோபம் வரலாமே. அந்த கோபம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அப்படின்றால் நான் சொல்ல போறேன், நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணி இந்த கதையை வெளியே கொண்டு வர போறேன்னு ரிசால்வா மாறணும். இந்த ரிசால்வை இந்த வாய்ஸ் ஓவர் கேட்கும் ஒவ்வொரு மனசுக்கும் கொஞ்சமாவது சேர்க்கணும். இப்போ இன்னொரு ஆழமான விஷயத்துல நம்ம கவனத்தை கூட்டிக்கலாம். வைகைக்கரை நாகரிகம் என்று இன்று சிலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பெயர் நமக்கு தெரிஞ்ச சிந்து சமவெளி நாகரிகம் மாதிரி ஒரு நாள் பாட புத்தகங்களில, மியூசியம் போர்டில், நேஷனல் டாக்குமெண்ட்ரிகள்ல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வாங்குமா? கீழடி, கோடும், அருகில உள்ள இன்னும் சில தளங்களிலிருந்து கிடைத்த கருவிகள், கிணறு அமைப்புகள், மட்பாண்டங்கள், எழுத்து, தங்க, வெள்ளி, இரும்பு சான்றுகள் எல்லாம் ப்ராப்பரா தொகுக்கப்பட்டு மேலும் பல ஆண்டுகள் ரிசர்ச் நடந்தா இந்த டைம்லைன் இன்னும் கொஞ்சம் பின் செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று சில ரெசன்ட் ஸ்டடீஸ் சுட்டிக்காட்டுகின்றன. அப்படி நடந்தால் இந்தியாவில் ஆர்பன் சிவிலைசேஷன் கங்கை பக்கம்தான் முதல்னு சொல்லும். பழைய டெக்ஸ்ட் புக்கில் ஃப்ரேமிங் தானாக கேள்வி புள்ளி வாங்கும். அந்த பாரடைகம் ஷிஃப்ட் நடக்கிற இடத்துல மிக முக்கியமான நோட்ல தான் கீழடி இருக்கிறது. இந்த வைகை நதிக்கரையில் இருக்கிற மண் நாளைக்கு ஒரு தொல்பொருள் ஆய்வாளருக்காக மட்டுமல்ல, ஒரு சாதாரண தமிழ் இளைஞனுக்காகவும் ஒரு பதில் வைத்திருக்கு. நம்ம எப்பவுமே நம்மளோட மனசுல கேட்கின்ற கேள்வி, நான் யார், என் வரலாறு என்ன, இந்த உலகத்திலே என் இடம் என்னன்னு. அந்த கேள்விக்கான பதில் அந்த வயகை மண்டுகளில, அந்த மட்பாண்ட துண்டுகளில, அந்த மணிகளில், அந்த பழைய எழுத்து கோடுகளில் தொடங்கலாம். நம் கையில் இருக்கும் ஒரு சிறிய மிளகு தூள் கூட ஒரு காலத்தில் பேரரசுகளின் பொருளாதாரத்தை அசைக்க வைத்த சக்தி என்றால், இன்று நம் கையில் இருக்கும் மொபைல், இன்டர்நெட், அறிவு, இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி, இதையெல்லாம் கொண்டு நாம் உலகத்திற்காக என்ன செய்ய போகிறோம்? இந்த கேள்வியோட தான் இந்த பகுதியை முடிக்கலாம். இது நின்று போவதில்லை. இந்த வரலாறு கீழடி என்ற ஒரு கிராமத்திலிருந்து தொடங்கி இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நூற்றுக்கணக்கான தளங்களுக்கு செல்கிறது. அங்கிருந்து திரும்பி மீண்டும் நேராக உன் மனசுக்குள்ளே வந்து இறங்குகிறது. அதுதான் இந்த கதையின் உண்மையான பயணம். கீழடி என்பது புதைபொருள் வரலாறு
என்பதை தாண்டி இது ஒரு விதைக்கப்பட்ட வரலாறாக உலகம் முழுவதும் பரவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது எங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.